விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. நமஸ்பாய். இன்றைய தினம் அன்னபூர்ணா ஸ்துதின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோக நம்பர் 5 மற்றும் 6. இந்த 2 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத முதல்ல அந்த குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்தே சொல்லலாம். முதல்ல ஸ்லோகங்களை நம்ம எப்படி உச்சாரணம் பண்றதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய அர்த்தம் என்னது. திருஷ்ய விபூதி வாகனகரி பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாடக சூத்ரகேலனகரி விஞ்ஞான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமன பிரசாதனகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி திருஷ்ய விபூதி வாகனகரி பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாடக சூத்ரகேலனகரி விஞ்ஞான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமன பிரசாதனகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி திருஷ்ய விபூதி வாகனகரி பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாடக சூத்ரகேலனகரி விஞ்ஞான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமன பிரசாதனகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவல
கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி ஆதிக்ஷாந்த समस्तवर्णनकरी शंभुप्रिया शांकरी काश्मीर त्रिपुरेश्वरी त्रिनयनी विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी आदिक्षान्त समस्तवर्णनकरी शंभुप्रिया शांकरी काश्मीर त्रिपुरेश्वरी नयनी विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी आदिक्षान्त समस्तवर्णनकरी शंभुप्रिया शांकरी काश्मीर त्रिपुरेश्वरी त्रिनयनी विश्वेश्वरी शर्वरी स्वर्गद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षान्देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी பாருங்க, சென்ற வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 3 மற்றும் 4 அந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 3வது ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவாக இருந்ததுன்னாக்கா, இந்த யோகத்தினால ஆனந்தம் விளைவிப்பவள் யாரு? அந்த அன்னபூர்ணேஸ்வரி. அது மாத்திரமல்ல, தர்மம் ஒன்றிலேயே கவனம் அமைய செய்பவள்.
தர்மத்திலேயே நம்முடைய கவனம் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை செய்பவள் அவள். சந்திரனையும் சூரியனையும் அக்னி இவர்களைப் போல பிரகாசிப்பவள், மூவுலகையும் காப்பவள், எல்லோருக்கும் ஐஸ்வர்யம் தருபவள். அப்பேற்பட்ட அந்த அம்பாள் எங்க வீற்றிருக்காள் அப்படின்னாக்கா, அந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரியில ஆட்சி புரியக்கூடிய அன்னபூர்ணையே, எனக்கு கிருபை செய்து பிக்ஷை அளிப்பாயே அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க அந்த 3வது ஸ்லோகத்தின் மூலமா அந்த கருத்தை சொல்ற. 4வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கைலாச மலை அப்படிங்கிற மலையில ஒரு குகையையே கோவிலாக கொண்டவள் அம்பாள். அவள் வாசம் செய்யக்கூடிய இடம் எங்க அப்படின்னாக்கா, கைலாச மலையை, அந்த மலை குகையையே கோவிலாக கொண்டவள். அப்படி வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, அநேக நாமானி, சகஸ்ரநாமங்கள் இருக்கு. அதுல கௌரி, உமை, சங்கரி, குமாரி, இப்படி பலவிதமான பெயர்களுடன் விளங்கக்கூடியவள், வேதத்தினுடைய பொருளாக புலனாகிறவள். அது மாத்திரமல்ல, இந்த சம்ஸ்கிருத அக்ஷரம் எல்லாமே பீஜாட்சரம். ஓம் சொல்லக்கூடிய பிரணவம் அது எல்லாமே எப்பேற்பட்டதுனாக்கா பீஜாட்சரம். அப்பேற்பட்ட பீஜாட்சரங்களை ஒவ்வொரு அக்ஷரம் சொன்னா அதுல ஒரு அம்பாலோட பேர் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஓங்கார பீஜாட்சரங்களை கொண்டவள். அது மாத்திரமல்ல, அந்த மோட்ச வாசல்னு சொல்லக்கூடிய துவாரம் இருக்கு இல்லையா, அதை நமக்காக திறப்பவள். மேலும் அந்த காசியில் ஆட்சி புரியக்கூடிய அம்மா, நீ எனக்கு கருணை செய்து எனக்கு பிக்ஷை கொடுப்பாயாக அப்படிங்கிற மாதிரி அந்த 3வது ஸ்லோகத்தையும் 4வது ஸ்லோகத்தில் உள்ள அர்த்தங்களை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 5 மற்றும் 6வது ஸ்லோகம் என்ன? திருஷ்யாதிருஷ்ய விபூதி வாகனகரி பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாடக சூத்திரகேலனகரி விஜான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமண பிரசாதனகரி காஷி புராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. ரொம்ப எளிமையா நமக்கு இந்த ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி, சாமானிய மக்கள் கூட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கிற மாதிரி சுவாமி அழகா நமக்காக இந்த ஸ்லோகங்களை எழுதியிருக்க. கடைசி லைன் என்ன? எளிமையா, பிக்ஷாந்தேகி, யாரவள்? மாதான்ன பூர்ணேஸ்வரி, கிருபாவலம்பனகரி, தயை கிருபை செய்து இல்லையா எனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்றார் அப்படின்னாக்கா பிக்ஷாந்தேகி அப்படிங்கிறத கடைசி லைன்ல சொல்லிடுற. மேல என்ன சொல்றார்? திருஷ்யாதிருஷ்ய, திருஷ்யம்னா கண்களுக்கு புலப்படுவது. கண்களுக்கு திருஷ்யம்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்றோம். என்ன அதிருஷ்டம்னா, நாம பண்ணக்கூடிய கர்மாக்கள் நமக்கு அபூர்வம்ன்ற பேர்ல நம்ம பின்னாடி சேர்ந்துட்டே வரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் அதிருஷ்டம்னு பேர். திடீர்னு ஒரு நாள் அந்த அபூர்வங்கள்லாம் சேர்ந்துட்டே வருமா. நம்ம நல்லது பண்ணிட்டே வந்தா நல்லது வந்து கொடுக்கும், கெட்டது பண்ணிட்டே வந்தா கெட்டது உண்டாக்கும். அதுக்குதான் அதிருஷ்டம்னு பேர். நல்லது நடந்தா நம்ம என்ன சொல்லிடுறோம்? அதிருஷ்டம்னு சொல்றோம். கெட்டது நடந்தா துரதிருஷ்டம்னு சொல்றோம் இல்லையா? அதிருஷ்டம் துரதிருஷ்டம். இந்த மாதிரி திருஷ்யா திருஷ்யன்னு என்ன, கண்ணுக்கு புலப்படுவது, அதாவது எட்டுவது, அல்லது கண்ணுக்கு எட்டாததுமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள் விபூதாகனகரி. சகல ஐஸ்வர்யத்தையும் விளைவி உண்டு பண்ண முடியும் அம்பாளால இல்லையா? தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு பக்தன் வந்து பிரார்த்திக்கிறான் அப்படின்னாக்கா, அந்த பக்தனுக்காக அந்த ஐஸ்வர்யங்களையே விளைவிப்பவள், உண்டு பண்ணக்கூடியவள். அது மாத்திரமில்ல, பிரம்மாண்ட பாண்டோதரி, அண்ட சராசரங்களை தன் வயிற்றில் கொண்டவர். எல்லா இருக்கு இல்லையா, எல்லாமே எப்படி வந்து மகாவிஷ்ணு சொல்றோம் இல்லையா, இந்த விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது எல்லாமே தனக்குள்ள அடக்கும்ன்ற மாதிரி காண்பிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இங்க அம்பாள் பாருங்க, பிரம்மாண்ட பாண்டோதரி, அந்த அண்ட சராச்சரங்கள் தன் வயிற்றில் கொண்டவர். அப்பேற்பட்ட அம்பாள். அது மாத்திரமில்ல, எப்பேற்பட்டதுன்னா லீலா நாடக சூத்திரகேலனகரி, பல லீலைகளை இல்லையா நடிக்கும் அவள். விஞ்ஞான தீபச்சுடரானவள்.
சாதாரணமான விஞ்ஞான தீபச்சுடர். விஞ்ஞானம் என்ன இல்லையா? அந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சயின்ஸ் சொல்றோம். ஞானம்னா நாலேஜ், விஞ்ஞானம் இல்லையா? சயின்ஸ். சயின்ஸ்னா வேற எதுவுமே கிடையாது சுவாமி. சம்ஸ்கிருதம் ஈக்குவல் டு சயின்ஸ். இது நம்மளால எந்த காலகட்டத்திலையும் ப்ரூவ் பண்ண முடியும். விஞ்ஞானம் இப்போ இன்றைக்கு தான் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் அங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு இந்த இஸ்ரோ, நாசா போன்ற அமைப்பெல்லாம் இன்னைக்கு அவன் ராக்கெட் விட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இந்த டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள்லாம் இருக்கா இல்லையா, நம் வழிகாட்டிகள், மார்கதர்ஷி ரிஷிகள் கண்டுபிடிச்சிட்டா சுவாமி. நவ கிரகங்கள் இருக்கு, ஒரு கிரகங்களுடைய கலர் என்ன அப்படிங்கிற, அங்க என்ன தன்மை இருக்கும், என்ன நிறம் இருக்கும், எல்லாத்தையும் அவ முன்பே நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டா இல்லையா? அப்பேற்பட்ட அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கக்கூடியவள் யாருனாக்கா அம்பாள் தான். அப்படி விஞ்ஞான தீபச்சுடரானவள். அவள் புரியாத நாடகமே கிடையாது. பலவிதமான நாடகங்களை புரியவள் இல்லையா? இப்ப நம்ம கிருஷ்ணா அவதாரம் எடுத்துட்டா கிருஷ்ணா நிறைய லீலைகள் பண்றான்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அம்பாளுடைய லீலைகள் நிறைய அநேக விதமான இருக்கு. விஞ்ஞான தீபாங்குரி, பலவிதமா, அதாவது விஞ்ஞான தீபச்சுடரானவள். இது மாத்திரமில்ல, விஸ்வநாதன்னா யாரு இல்லையா? விஸ்வநாதன்னா அந்த விஸ்வத்திற்கு நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மனதிற்கு இனிமையானது, பிரசாதனகரி. ஸ்ரீ விஸ்வேசமனகான யாரு? மகா சிவபிரான். அவருடைய மனதிற்கு இனியவள், பிரசாதனகரி, மிகவும் பிடித்தவள். அப்பேற்பட்டவள் எங்கு வாசம் புரிகிறாள் தெரியுமா? காசிபுராதீஸ்வரி. அந்த காசிபுரத்தை ஆட்சி புரியக்கூடிய அந்த அன்னபூர்ணையே தயவு செய்து, கிருபை செய்து, பிக்ஷாந்தேகி, அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரி, நீ எனக்கு பிக்ஷை கொடுப்பாயாக, அல்லது அம்பா நீ எனக்கு பிக்ஷை கொடுக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அம்பா இடத்துல பிரார்த்திக்கிறார். திருஷ்ய விபூதி வாகனகரி, பிரம்மாண்ட பாண்டோதரி, லீலா நாடக சூத்திரகேலனகரி, விஞ்ஞான தீபாங்குரி, ஸ்ரீ விஸ்வேஷமன பிரசாதனகரி, காசிபுராதீஸ்வரி, பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி, மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறதான அர்த்தம். கண்ணுக்கு எட்டியதும் எட்டாதுமான அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவள், அண்ட சராச்சரங்களை தன் வயிற்றில் கொண்டவள் இல்லையா? பற்பல லீலைகளை புரியக்கூடியவள், அந்த விஞ்ஞான தீபச்சுடரானவள். அது மாத்திரமல்ல, அந்த விஸ்வநாதன், காசி விஸ்வநாதனுடைய மனதிற்கு இனிமையானவள். அப்பேற்பட்டவள் அந்த காட்சியில், அந்த காசியில ஆட்சி புரியக்கூடியவளே, அம்மா மாதா தாயே எனக்கு பிக்ஷை கொடுப்பாயாக அப்படிங்கிறத இந்த 5வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் ஆதிசங்கரர். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 6, 6வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்? ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி, சம்பு பிரியா சாங்கரி, காஷ்மீர திரிபுரேஸ்வரி, திரிநயனி, விஸ்வேஸ்வரி சர்வரி, ஸ்வர்கத்வார கவாட பாட்டனகரி, காசி புராதீஸ்வரி, பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி, மாதான்ன பூர்ணேஸ்வரி. கடைசியில எனக்கு அது அர்த்தம் நமக்கு தெரியும். கடந்த 5 ஸ்லோகங்களா என்ன அர்த்தத்தை அந்த பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறதும், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காசிபுராதீஸ்வரி அப்படிங்கிறதுக்கும் ஒரே மாதிரியான அர்த்தங்கள் தான். மேல இருக்கக்கூடியதுக்கு என்ன அர்த்தம்? ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி, அதாவது ஆதினா பிகினிங், தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஆதி அந்தம். ஆதினா தொடக்கம், முடிவுன்னா எண்டிங். இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? சம்ஸ்கிருத அக்ஷரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா அக்ஷரமே பீஜாட்சரம் தான். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு அம்பாளுடைய பெயர் அதுல இருக்கு, பீஜாட்சரமா சூக்ஷ்மமா இருக்கு, நம்மை அறியாமலே. அதனால சம்ஸ்கிருதம் கத்துக்கணும்னு ஏன் சொல்றா அப்படின்னாக்கா, சம்ஸ்கிருத அக்ஷரங்களை உச்சாரணம் பண்ணாலே போதும். ஸ்வரவர்ணம் அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஊ ஔ அம் அஹ, இது ஸ்வரவர்ணா. அதே மாதிரி க க க க ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந,
தத தத ந பப பப ம ய ர ல வ ச ஷ ச ஹ. இப்ப நான் சொன்ன அக்ஷரங்கள், ஸ்வரவர்ணங்கள் 15, வெஞ்சன வர்ணங்கள் 33, இது எல்லாமே பீஜாட்சரம். இப்ப நான் வந்து என் வாயால அக்ஷரங்களை மாத்திரம் உச்சாரணம் பண்ணல, அம்பாளுடைய சூக்ஷ்மமான அந்த அந்த பீஜாட்சரம், பீஜம்னா விதை, சீடுன்னு சொல்லுவான். அப்படி அதுக்குள்ள சூக்ஷ்மமான அர்த்தங்களை நம் முன்னோர்கள் அதுல புகுத்தித்தான் இந்த அக்ஷரங்களை நம்மளை உச்சாரணம் பண்ண வைக்கிறா. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அது இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள உண்டாக்கும், அதிர்வலையை உண்டாக்கும். அப்பேற்பட்ட சக்தி நிறைந்தது அந்த அக்ஷரங்கள். அப்படி அகாரம் முதல் ஷகார பர்யந்தம் வரையிலான எழுத்துக்களின் வடிவமானவள் ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி. எல்லா அக்ஷரங்களுக்குள்ளும் பீஜமாக சூக்ஷ்மமாக ஒளிந்திருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர்கள். அப்படி ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி. அது மாத்திரமல்ல, சம்பு பிரியா சாங்கரி. அந்த சம்பு யாரு? சிவபெருமான். அவருக்கு மிகவும் பிரியமானவள் யாரு? சாங்கரி. அது மாத்திரமல்ல, காஷ்மீர திரிபுரேஸ்வரி. அந்த சாங்கரின்னு என்னத்தனாக்கா மங்களம் தருபவள் அர்த்தம் சொல்றா. சாங்கரின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாக்கா மங்களத்தை கொடுப்பவள். அது மாத்திரமல்ல, காஷ்மீரம் சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துல திரிபுரேஸ்வரி, 3 புறங்களிலும் சஞ்சரிக்கக்கூடியவள். அது மாத்திரமல்ல, திரிநயனி, 3 நயனம்னா கண், நயனி 3 கண்களை உடையவள். விஸ்வேஸ்வரி, அம்மா நீதான் இந்த உலகுக்கே மாதா, இந்த லோகத்துக்கே 7 லோகங்களுக்கும் அம்மா யாருன்னா சாட்சாத் நீயே தான், விஸ்வேஸ்வரி. அது மாத்திரமல்ல, சர்வரி, நமக்கு எப்பவுமே ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியவள். சர்வரி நமக்கு எப்பவுமே அமைதியை கொடுக்கக்கூடியவள். மறுபடியும் சொல்றா, சொர்க்கத்வார கவாட பாட்டனகரி. அந்த சொர்க்கத்துக்கு வழிகாட்டியாகவும் அந்த சொர்க்கத்தின் வாசலை திறப்பவளாகவும், துவாரம்னா வழி, சொர்க்கத்தினுடைய துவாரத்தையே கவாட்ட பாட்டனகரி, இந்த சொர்க்க வாசலை திறக்கக்கூடியவர். மேலும் காசிபுராதீஸ்வரி, நமக்கு தெரியும் அந்த காசின்ற தேசத்தையே ஆளக்கூடியவள், ஆட்சி புரியக்கூடியவள். அப்பேற்பட்ட கருணை சுரக்கும் அன்னை இல்லையா, கிருபாவலம்பனகரி, கருணையே வடிவமாக கொண்ட அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, எனக்கு பிக்ஷை கொடுக்கலாமே, எனக்கு பிக்ஷை தரலாமே அப்படிங்கிற மாதிரி யாச்சகம் கேட்கிறார். யாரிடத்துல? அம்பாள். அவள் எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நமக்கு அழகா விசேஷத்தோடும் கூடிய அர்த்தத்தோட நமக்கு வர்ணனை பண்ணி கொடுக்கிறார். இவ்வளவு அற்புதமான கிருதிகள் பாரு. ஏன்னா சம்ஸ்கிருத அக்ஷரங்களை உச்சாரணம், அதனாலதான் ஸ்லோகம் சொல்லிட்டே இருக்கணுங்கிறா. நம்ம அறியாமலே ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நம்ம காதால சொல்லிண்டோ, நம்ம காதால கேட்டுண்டோ அல்லது வாயால சொல்லிண்டோ இருந்தா அது ஒவ்வொரு அக்ஷரமும் பீஜாட்சரம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி சம்பு பிரியா சாங்கரி காஷ்மீர திரிபுரேஸ்வரி திரிநயனி விஸ்வேஸ்வரி சர்வரி ஸ்வர்கத்வார கவாட பாட்டனகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் இந்த அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது 3வது வகுப்பு. இதற்கு முன்னாடி 4 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம், 1 to 4. இந்த வகுப்புல 5 மற்றும் 6 பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்காக அதை உச்சாரணம் பண்றேன். திருஷ்யா திருஷ்ய விபூதி வாகனகரி பிரம்மாண்ட பாண்டோதரி லீலா நாடக சூத்திரகேலனகரி விஜான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமண பிரசாதனகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் என்ன பாருங்க. ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணனகரி சம்பு பிரியா சாங்கரி காஷ்மீர திரிபுரேஸ்வரி திரிநயனி விஸ்வேஸ்வரி சர்வரி ஸ்வர்கத்வார கவாட பாட்டனகரி காஷிபுராதீஸ்வரி
பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதாண்ண பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகம். அடுத்தது ஸ்லோகம் நம்பர் 7 மற்றும் 8வது ஸ்லோகத்தை நாளைய தினம் இல்ல சனிக்கிழமை நம்ம சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்பவுமே நம்ம வகுப்புகளை வியாழன் மற்றும் வெள்ளியும் நடத்திட்டு இருந்தோம். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்கா வியாழக்கிழமை ரெகுலரா உண்டு, வெள்ளி கிடையாது, சனிக்கிழமை தோறும். ஸோ அப்போ நமக்கு வகுப்புகள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள நடக்கும். விடாம இந்த வகுப்புல நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்க பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். கராவலம்ப ஸ்தோத்திரமாகட்டும் எல்லாமே நம்ம கத்துன்னு இருக்கோம். அது நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்படின்னாக்கா அபியாசம். அந்த அபியாசம் பண்ணாம விட்டாக்கா எவ்வளவு சீக்கிரம் கத்துனோமோ அதை விட சீக்கிரமா நம்மளை விட்டு மறந்து போயிடும். அது கூடாது. அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தாசன் தன்யவாதா.